கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலோசியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 4:4 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவே, தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவே. இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காய் நமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காய் நமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நின்னுதிரமதினால் திறந்தனின் ஜீவ புது பலியாம், நின்னுதிரமதினால் திறந்தனின் ஜீவ புது பலியாம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதாம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதாம். இத்தனை மகத்துவமுள்ள பதவியே புது காலம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியே புது காலம் எங்களுக்கு. எத்தனை தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். வானர் தூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானர் தூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே ஆன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே, நீரே ஆன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெயந்தி அக்கா எங்க சம்மதி அம்மா பிரைஸ்லார், லீலா பிரைஸ்லார், நாகரத்னம் அம்மா பிரைஸ்லார், கவிதா சிஸ்டர் பிரைஸ்லார், டேனியல் ராஜேஷ் பிரைஸ்லார். இன்னைக்கு எங்களுக்கு ஒரு விசேஷமான நாள். எங்களுக்கு திருமணமாகி 40 வருஷத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து முடித்து கொடுத்துக்கிறார். 40 வருஷம். இந்த நாள் இப்போ நான் திருவனந்தபுரத்தில் இருக்கேன். இதே ஊரில் தான் எனக்கு திருமணம் நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் எத்தனையோ திருமணங்கள் ஃபெயிலியர் ஆகிருக்கும்போது ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்து சந்ததிகளை கணக்க வைப்பார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. கொலோசியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். திருவாசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்து தரும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இது ஒரு ஜெபம். 4வது அதிகாரம் 2வது வசனத்துல இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு. அதுல எப்பாப்ராத்துடைய ஜெபத்தை நான் உங்களுக்கு காமிச்சேன். அது 12வது வசனத்துல. எப்பாப்ராத்து எதற்காக ஜெபிக்கிறார்ங்கிறது வேற காரணம். அவன் எதுக்காகனா, நீங்கள் கொலோசி சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை அப்படின்னு சொல்லி எப்பாப்ராத்துக்கு தெரியுது. என்ன தேவனுக்கு சுத்தமானவைகளை எல்லாம், தேவனுக்கு சுத்தமானவைகளை எல்லாம் சபைக்குள்ள வந்தாச்சு. புறஜாதியா இருந்தவங்கள ஆண்டவர் தன் பிள்ளைகளா மாத்திட்டார். தேவன் சித்தம் அப்படின்னு வச்சிருக்கிறார். இந்த தேவனுடைய சித்தத்தை செய்தால் தான் பல ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். நம்ம சொல்றாரு, எனக்கு சித்தமானதை செய்யவங்க மட்டும்தான் செய்வாங்க, மற்றவங்க எல்லாம் என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே ஐ டோன்ட் நோ யூ கெட் அவுட் அப்படின்றார். அதுக்காக ஜெபிக்கிறார். நம்பர் 1. அடுத்து பாருங்க,
தேறினவர்களாக பூர்ண நிச்சயம். தேரணும், பூர்ண நிச்சயம். தேர்றதுனா குரோத். குரோத் ஆண்டவர் எதிர்பார்க்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் வளரணும். வளர்தான் எந்த ஹைட்டு கிடையாது. ஆவிக்குரிய வளர்ச்சியை நமக்கு சொல்றோம். ரெண்டாவது பாருங்க, பூரண நிச்சயம். பூரண நிச்சயம். ஒரு கிறிஸ்தவர் எங்க ஆலயத்துக்கு வர்றவர். அவர் என்னைய மாதிரி ஒரு வேலை செய்கிறவர். ஆனால் ஃபுல் டைம் பைபிள் வச்சிருப்பாரு, டீச் பண்ணுவார், பல இடங்களில் போய் செய்தி சொல்வார். ஒரு தடவை ஒரு வியாழக்கிழமை எங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்தார். என் கூட பேசிட்டு இருந்தார். நான் சொன்னேன், பிரதர் கொஞ்ச நேரத்தில் நான் கீழே போய் ப்ரேயர் நடத்த போகிறோம், நீங்கள் வர்றீங்களா? கட்டாயம் வருவேன் அப்படின்னாரு. போய் எல்லாம் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு நல்லா ஹாப்பியாக வெளியே வரோம். அப்போ நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதர் இன்னைக்கு நீங்கள் மரித்தா பரலோகம் போயிடுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அதில் தாங்க எனக்கு பிரச்சனையே இருக்கு அப்படின்னா பார்த்தீங்களா, இந்த பூரண நிச்சயம் இருக்கு. ஆனால் எப்போ பார்த்து தன் ஜபத்தில் எதுக்காக ஜபிக்கிறான்னா, நிச்சயம் இருக்கணும். இந்த பூமியில் வாழும்போது நான் ஆண்டோடைய பிள்ளைங்கிறது நிச்சயம். என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் நிச்சயம். எனக்கு ஒரு மகடத்தை கொடுக்கிறார் நிச்சயம். நிலை நிற்க வேண்டும் என்று, நிலை நிற்க வேண்டும். அபைட், வர்றது போறது, வர்றது போறது, திரும்பி வர்றது போறது. நோ அபைட். சரி. ஆனா இங்க நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா, திரு வசனம் செல்லும்படியான வாசல். வாசல்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஊமையாக நம்ம பார்க்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு வாசல் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வாசல் என்ன வாசல் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்படியே சரீரமாகிய வாசல். யோவான் 10வது அதிகாரம் 10வது அதிகாரம் 9. நானே வாசல். இந்த வாசல் வழியாகத்தான் அந்த வாசல் போகும். நம்மளுக்கு இயேசுங்கிற வாசல் வழியாக உள்ள போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஊழியத்தை செய்யும் போது தான் இந்த வாசல் தரும். இல்லை எனக்கு இந்த வாசல் மட்டும் போதும், இதுதான் அது கிடையாது. இந்த வாசலை தான் அவன். இந்த வாசல் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். நானே வாசல். ஐ ஆம் ஐ. எத்தனையோ பேர்கள் சொல்லுவாங்க நான் அவனே பரலோகம். கிடையாது. அது குறிப்பா இந்த பெந்தெகோஸ்து மக்களை மாதிரி ஒரு கல்ட் தவறாக போதிக்கணும் உலகத்திலே பார்க்க முடியாது. அவங்க சொல்லுவாங்க, நாங்க மட்டும்தான் சியோனுக்கு போவோம், பெருமையே போதும் அவங்களை அடி வாங்குறதுக்கு. ஆனா நானே வாசல், என் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தான். உட்பிரவேசிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடும்பத்துக்குள்ள வந்துடுறாங்க. பரலோக குடும்பத்துக்குள்ள வந்துடும். ஆசங்கிறது இயேசுதான். அவன் உள்ளம் புரளும் சென்று மேய்ச்சல். உள்ளம் புரளும், உள்ளங்கிறது நம்முடைய உள்ளான வாழ்க்கை, வெளியிலங்கிறது நமக்கு உலகத்தில் நம்ம பார்க்குற ஆசீர்வாதம். ரெண்டுமே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். காரணம் என்னன்னா, நம்ம வாசலையே உள்ள வந்தாச்சு, ஆண்டோடைய பிள்ளையா மாறியாச்சு. அவரால் நம்ம ஆசீர்வதிக்காம இருக்கவே முடியாது. ஆசீர்வாதம் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் அப்படின்னு சொல்லிட்டு நானே நல்ல மேய்ப்பன். பாருங்க, ரெண்டையுமே சொல்றாங்க. நான் தான் வாசல், நான் தான் மேய்ப்பன் சொல்றாங்க. இது எழுதப்பட்ட காலத்தில். இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஆட்டு தொழுவங்கள்லாம் கிடையாது. அந்த ஆட்டை ஒரு 100 ஆடு ஒரு ஆட்டு இருக்கு, பத்திக்கிட்டே போவோம். ஒரு கெபி இருக்கும், ஒரு குகை இருக்கும். அந்த குகைக்குள்ள ஒவ்வொரு ஆடா உள்ள அனுப்புவோம். 1 2 3 100 போயிடுச்சா. இப்போ அந்த மெய்ப்பெண் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கெபிக்கு நடு சைடில் அது வாசல் மாதிரி அமைப்பு எடுத்துக்கணும். இப்போ யார் உள்ள போனாலும் இந்த மெய்ப்பெண்ணை தாண்டி தான் போகணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்ன, நான் தான் 2 வாசலும் நான் தான், மெய்ப்பெண்ணும் நான் தான். என்னையை தாண்டி தான் உள்ள உடனே தொட முடியும். வாசல் அவர் தான், மெய்ப்பெண் அவர். அந்த வாசல் என்ன செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேரணும் என்பதற்காக எபிரேயர் 10வது அதிகாரம் 19வது. இந்த வாசல், இப்ப நான் 2 வாசல் சொல்றேன். இந்த பேசிக்கான வாசல் நம்ம பார்த்தா தான் அங்க போகும். வாசல் எபிரேயர் 10 ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தோம்.
பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்திருக்குது. நானே வாசல், நானே மேய்ப்பன் சொன்னவர் தமது மாமிசமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு, புதிதும் ஜீவனுமான மார்க்கம். பழைய மார்க்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே 10வது அதிகாரத்துல நம்ம முதல் வசனம் பைபிள் ஸ்டடி கொஞ்சம் இந்த வாசலை பத்தி கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சாதான் இந்த செய்தி பெறும். இப்படி இருக்க நியாயப்பிரமானது வரப்போகிற நன்மைகள் பண்ணும் அப்படி நிழலா இருக்கும். வருஷம் தோறும் இடைவிடாமல் செலுத்தப்படுகிற ஒரே வித பலியினால இது பழைய மார்க்கம். பழைய மார்க்கங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆலயத்துக்கு வரோம், அவன் ஒரு பாவம் செய்திருக்கான், அப்போ ஒரு ஆடை கொண்டு வருவான். அந்த ஆட்டை மேலே தன் கையை வைக்கணும். கையை வச்சு அந்த அந்த ஆசாரின்ட்டு சொல்லணும், நான் அப்படி பாவம் செய்தேன்ட்டு. அவன் என்ன செய்வான், அந்த ஆடை பலியாகும். பலியாகும் போது இவருடைய பாவங்கள்லாம் அந்த ஆடுகள் மேலே கடந்து வருகிறது. ஆடு பலியாகுது பாருங்க. 2வது பூர்ணப்படுத்துமானா, அது பூர்ணப்படுத்தாதுங்க. ஏன் பூர்ணப்படுத்தாதுன்னா, அது மனசாட்சியை சுத்தப்படுத்தாது. மனசாட்சி என்னதுங்க, நீங்க ஒரு ஆடை வளர்க்குறீங்க, அது அப்படி உங்க கூடயே இருக்கும். அதுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க. ஒரு குட்டி கதை சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். ஒரு பொண்ணு ஸ்கூலில் போகிற குட்டி பாப்பா, அது ஒரு அழகான ஒரு கோழி அம்மா குஞ்சு வாங்கி கொடுத்தாங்க. அது குஞ்சு அது உயிராக வச்சிருக்கும். அதுக்கு கிடைக்கிற சாப்பாடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கும். அது நல்லா ஆசையாக சாப்பிட்டு இந்த பாப்பாவோட குண்டாயிடுச்சு அந்த கோழி. ஒரு நாள் இந்த பாப்பா ஸ்கூலுக்கு போயிருக்கா. இந்த கோழி என்ன பண்ணி இருக்கு, அந்த சோத்தை தாண்டி அடுத்த ஒரு வீட்டில் போய் கக்க ஆரம்பிச்சு. அது ஒரு வாலிப பையன், அவனுக்கும் இந்த குடும்பத்திற்கும் ஆகாது. இவன் என்ன செஞ்சான், அந்த கோழியை பிடிச்சி கழுத்தை திருகி தூக்கி போட்டான். நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், என் வீட்டில் வந்து கக்கா பண்ணுறது. அந்த அம்மா ரொம்ப சோகமாக, அந்த பொண்ணு வந்த உடனே இப்போ அந்த மாதிரி நடந்துச்சு, அதனால என்னம்மா நீ இதை கொஞ்சம் சமைச்சு கொடு, அந்த அண்ணே நான் அதை கொண்டு போய் கொடுக்குறேன்ட்டு. இது கூட அவன் வந்து என்ன நினச்சான், இது பெரிய பிரச்சனையாக மாறிடும் அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு வந்துட்டான். சண்டை வரும், நீங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்டா, நாங்கள் உனக்காண்டி உயிரே கொடுப்போம்டா, இதில் என்னடா பெரிய மேட்டர்ன்ட்டு. அப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த பொண்ணு ஒரு கேரியர் நிறையா சாப்பாடை தூக்கிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, சண்டை வரும்னால சாப்பாடு வருது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, என்னை தெரியுமா அண்ணே உங்களுக்கு, நான் தெரியப்படா நீ இருக்காரு, எங்கள் வீட்டு கோழி செத்து போச்சு அண்ணே, பாவம். நான் நினச்சேன் நீங்கள் தனியாக தானே இருக்கீங்க, அம்மாட்ட சொல்லி சமைச்சு கொடுத்து இதை உங்களுக்கு சாப்பிட பண்ணதுக்கானே, சாப்பிடுங்கண்ணே அப்படின்ட்டு அந்த சாப்பாடை கொடுத்துட்டு போயிடுச்சு. உனக்கெல்லாம் பார்த்து அப்படியே வருத்தத்தோடு பார்க்குறக்கிட்டே, நீ கொன்ன இந்த பொண்ணு என்ன அழகாக சொல்லுது, அதான் செத்து போச்சேன்னேன்ட்டு அதை சமைச்சு உனக்கு கொடுத்துருக்காப்பாடா, நீங்கள் மனுஷனா அது பொண்ணு மனுஷி அப்படின்னு சொல்லி. இதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசாட்சி. இப்போ இந்த பயலுக்கு மனசாட்சி என்ன குத்து பாருங்க. அப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆடு பலியாகும் போது இவருடைய மனசாட்சி சுத்தமாக இருக்காது. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, தானே மறிக்கிறார். அந்த வாசல் எப்படி திறக்கப்படுதுன்னா, 10வது அதிகாரம் எபிரேயர் 19, ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் நம்ப போறீங்க. நாம் யார் சொல்லுங்க, அவனுடைய பிள்ளை, ஒரு ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஒரு மரணம் வரும். மரணம் வரும்போது நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். என்ன நிச்சயம் இருக்கணும், நான் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பேன். ஏன், எனக்காக ஒரு மாம்சத்துல பலியானார். சரி, இதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு பாதை. இந்த பாதையை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலோசியர் 4வது திருவாசனம் செல்லும்படியாக திருவாசனம் செல்லணுங்க. இந்த திருவாசனம் செல்றதுக்கு ஆண்டவர் நினைச்சிருக்காரு, ஒரு பாதை வச்சிருக்கிறார். அந்த பாதை வழியாக போகும்போது நிறைய கஷ்டங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அவ்வளோ லேசிலெல்லாம் திருவசனம் உள்ள செல்ல முடியாது. சரி, திருவசனம் பெருகிற போது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு வாசல்கள் அடைக்கப்பட்டுருச்சுங்க. அந்த அடைக்கப்பட்ட வாசல் வழியாகத்தான் திருவசனம் பெருகுது. வாசிப்போம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 1 வசனம். சபையுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா, எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிந்தது அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறுவர் சொல்றது போல எல்லாம் முடிந்ததுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபை சிலரை துன்பப்படுத்த தொடங்கி. சபை, இந்த சபை குட்டி சபைங்க, இப்பதான் வந்திருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, பரலோக
பாதாள வாசல் அதை மேற்கொள்ள முடியாது. யோவான் மத்திய 16வது அதிகாரம் 17 வாசல், பாதாள வாசல் மேற்கொள்ள முடியாது. அது மேற்கொள்ள முயற்சி செய்யுது. பாப்போமா? யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். கொலை செஞ்ச உடனே எல்லாரும் குஷியாயிடும். அது யூதருக்கு பிரியமா இருக்குது. யூதருக்கு பிரியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் அவனுக்கு பெரிய பொக்கையெல்லாம் கொடுத்து, வணக்கம் ஏறது சூப்பரையா, நீ இந்த சபைன்னு ஒன்று ஆரம்பிச்சு நாங்கெல்லாம் பயந்துகிட்டு இருந்தோம், எங்களுக்கெல்லாம் என்ன பயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வளர்ந்து 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 எல்லாரும் கிறிஸ்தவ மார்க்கத்தில் மாறிட்டாங்கன்னா ரோமர்கள் எங்களை அழிச்சுடுவாங்க, எங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் நீ எங்கள் பயத்தெல்லாம் நீக்கிட்ட, கொலை செஞ்சல, அப்படி கிரீட்டிங்ஸ் அப்படியே சொல்ல 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 குஷியாயிடும். அது யூதருக்கு பிரியம் என்று அவன் கண்டு பேதுருவை பிடிக்குது. இன்னொரு ஒரு டஃப் பர்சன் பேதுருவை குறித்து எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்திருந்த ஒரு சிஷ்யன் பிடிச்சாச்சு. ஏன் பிடித்தாருன்னு கேட்டீங்கன்னா, பேதுரு மேல கோபமெல்லாம் கிடையாது, பேதுருக்கு சம்மதமே கிடையாது. ஆனா சாத்தான் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சபையை அழிக்கணும், வசனம் பெருகக்கூடாது, வசனம் வாசல்களையே போகக்கூடாது. அதற்காக என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசலை அடைக்கிறான். 4வது சிறைச்சாலையிலே வைத்து சிறைச்சாலை கதவை பூட்டியாச்சு. சிறைச்சாலை கதவை பூட்டிட்டு 4 பொருட்கள், ஒரு சர்க்கிள், 2வது சர்க்கிள், 3வது சர்க்கிள், 4வது சர்க்கிள், 4 சர்க்கிள். இப்போ 4 சர்க்கிளில் ஒரு சர்க்கிளுக்கு 4 போர்ச்சுவர்கள் பாசான் தேசத்து எருது மாதிரி அப்படி டஃப்பாக உட்காந்து கதவை பூட்டிட்டு, உள்கதவை பூட்டிட்டு உட்காந்துருக்காங்க. இவனால் வெளியே போக முடியுமா? சான்ஸே கிடையாது. ஏன்னா இவனை எப்போ தலையை வாங்கலாம்னு நினச்சிருக்கீங்கன்னா, பேதுரு இப்படி, அதாவது புளிப்பில்லாத அப்போ இதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? தலையை தூக்கணும். ஒரு பக்கம் ஊக்கமாக ஜெபித்து கொண்டிருக்காங்க. 5வது வசனம் இதாங்க சீக்கிரம். ஜெபிக்க ஜெபிக்க, அதான் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், திருவாசனம் செல்லும்படியாக தேவன் வாசித்ததை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் பவுல் சொல்கிறார். பவுலுக்கு தெரியும் பேதுரு வெளியில வந்தது காரணம் பேதுருக்காக கிடையாது. அங்க சபை மக்கள் ஜெபிக்கிறாங்க ஜெபிக்கிறாங்க ஜெபிக்கிறாங்க. நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து என்ன செய்யறாருன்னா, தட்டி எழுப்பி அவன் கை வெளிச்சம் பிரகாசித்தது. என்னங்க பிரகாசித்தது? நம்மளா இருந்தா என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற லைட் ஆஃப். நன்னாங்க 16 சோல்ஜர்கள் ராத்திரில உட்கார்ந்துருக்காங்க, அங்க தூங்கக்கூடாது. ஆனா ஆண்டவர் தூங்க வச்சுட்டு தூதன் லைட்டை பிரகாசமா போட்டு பேதுருடைய விழாவில் தட்டுறாரு. உடனே சங்கிலிகள் ஆண்கிறது. உடனே விழா தட்டுன உடனே இவரு டீப்பா தூங்குறாரு. 2 நாள் தலை போகுது, ஆனாலும் ஒரு விசுவாசத்தோடு தூங்குறார். தூதன் அவனை தட்டி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சியை தொட்டுகள். உன் பாதரட்சியை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க 17 செருப்பு கிடக்குங்க, 16 சோல்ஜர்ஸ் பிளஸ் பேதுரு 17. அவசரத்துல எந்த ஷூ எங்க இருக்குன்னு தெரியாது. நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ரகசியம். ஆலயத்துக்கு நான் போகும்போது ஏன் ஷூவை ஒரு பர்டிகுலர் ஒரு இடத்துல தூக்கிச்சு, யாருமே வெளியில தான் உண்டா கிடையாது, அது ஒரு இடத்துல சீக்கிரட்டா தூக்கி வச்சுருக்கேன். கரெக்டா திரும்ப அங்க என் செருப்பு போட்டு. இந்த மாதிரி பிரச்சனை வருங்கிறது கண்டி. ஆனா வாசலை ஆண்டவர் திறக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸை ஒழுங்கா போடு. செருப்பை நாளைக்கு வெளியே வந்துட்டு இல்லை, ஏன் செருப்பு இல்லைன்னு திரும்ப உள்ள போக முடியாது. வஸ்திரத்தை போட்டுக்கும். அதன் செய்து தூதன் செய்தது அறியாத தரிசனம் நினைக்கிறார் பாருங்க. இதான் வாசல். 10 அவர் 1ஆம் காவல் 2ஆம் காவலை கடந்து நகர்த்து வரை இரும்பு கதவண்டே வந்தார்கள். ஒரு கதவு இருக்கு. பவுல் சொல்கிறாரு, எங்களுக்கு வாசல்களை திறந்து தர நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் என்னுடைய சரீரம் தான் ஆகும், அவருடைய சரீரம் தான் வாசல். அதை திறந்து நம்மளை இங்க இரும்பு கதவு. இந்த இரும்பு கதவுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் உலகத்திற்கும் சிறைச்சாலைக்கும் கேப். பாருங்க, நகரத்திற்கு போகிற இரும்பு கதவு அது தானாக அவளுக்கு திறவும்.
அந்த காலத்திலே ஆண்டவர் ஆட்டோமேட்டிக் கதவை ஓப்பன் பண்ண வச்சிருக்காங்க. நீங்கள் சில இடத்துக்கெல்லாம் நீங்கள் பண்ணாங்க, ஏர் கண்டிஷன் உள்ளே இருந்துச்சுன்னா ஒரு கிளாஸ் இருக்கும், அதில் ஒரு சென்சார் இருக்கும். நீங்கள் கிட்ட போய் நிற்கிற வரை அது மூடிதான் இருக்கும். நீங்கள் கிட்ட போன உடனே அந்த சென்சாரை போய் அதை கதை தாக்கும். ஆண்டவர் அந்த காலத்திலேயே ஒரு சென்சார் உள்ளதுக்கு வச்சிருக்கிறாரு. அந்த சென்சார் யார் வந்தா மட்டும் திறக்கணும், தூதன் வந்தா தான் திறக்கணும், பேதர் வந்தா திறக்காது. பாருங்க, வந்த பொழுது அது தானாய் திறவுண்டது, அதன் வழியாக அவர்கள் புறப்பட்டு போனார். ஃபர்ஸ்ட் தூதன் போறாரு, பின்னாடி தான் யார் வரா, பேதர் வர்றார். அவர்கள் புறப்பட்டு போய் ஒரு வீதி நெருங்கப்பட்டு உடனே தூதன் அவர்கள் விட்டு போயிட்டார். இப்ப நடக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 14 அவர்கள் பேதருடைய சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தோட கதவை தந்தார்கள். அப்ப 15 அவர்கள் நீ பிதவுகிறாய், இல்லை அவனுடைய தூதனா இருக்கலாம் அப்படின்னா, தூதனா இருக்கலாம். இப்ப 14 கதவை திறவாமல், கதவை திறந்த போது திறக்கல தூதன்கிறார். இது குறித்து நான் உங்களுக்கு ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். தூதன் சாயம் சில வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மாமா, அதாவது என்னுடைய அப்பாவுடைய தங்கச்சி மாப்பிள்ளை, டாக்டர் சார்ல்ஸ் தேவதாஸ், நல்ல ஒரு அருமையான ஊழியக்காரர். அவர் ஆல் நைட் ப்ரேயர்ல இன்சார்ஜ். எங்கள் அப்பாவுக்கு அவர்கிட்ட அட்வைஸ் பண்ணாரு, என்னங்க நைட் ஃபுல்லாக உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு ஏதாவது 10 நூறு கொடுத்துட்டு அவங்கள ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல. அவ்வளோ எங்கள் அப்பா கண்ட்ரோல் அடிப்பார். கத்துல நான் ஆல் நைட் ப்ரேயரில் போய் சேர்ந்தது அது வேற கதை. இவருக்கு வயசாயிடுச்சு, ஒரு கேன்சர் கட்டி அவருடைய ஈரலில் வந்துருச்சு, லிவரில் வெயிட் குறைஞ்சிருச்சு. இவர் மறைக்க போகிறார். அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அப்பாவுடைய ஆயுசு எங்களுக்கு வேணும், எங்க அப்பா எங்களுக்கு வேணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்னுடைய மாமாவுக்கு ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. என்ன தரிசனம்னா, பரலோகத்தில் வந்து அத்தனை தேவதோட இறங்கி அவர் ரொம்ப சுற்றி இருக்காங்க. சுற்றி வந்து சொல்றாங்க, சார்ல்ஸ் தேவதாஸ், இன்னைக்கு நம்ம பரலோகம் போக போகிறோம், ஆனால் உன் மனைவியும் பிள்ளைகளும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள ஒப்பு கொடுத்து ஜெபிக்க சொல்லி உங்களுக்கு நீ போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த தேவதூதன் சொல்றாங்க. உடனே அவர் கூப்பிட்டு சொல்றாங்க, என்ன சொல்றாருன்னா, தேவதூதர்கள் வந்தாங்க, என்னைய உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க சொல்றாங்க. ஒப்பு கொடுக்குறது ஜெபிக்கிறதா என்ன சொல்றாங்க, எங்க அப்பா பணத்தை கூப்பிட்டு போங்க, இன்னைக்கு எங்க அப்பா நைட்ல மறிக்கட்டும் அப்படின்னு சொல்லி. கஷ்டமா இல்லை சார்? கஷ்டம். ஆனா என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பிக்கை இருந்துச்சு. இது எனக்கு சொன்ன எங்க அத்தை சொல்லல, இன்னொரு அம்மா சொன்னாங்க. அவங்க இந்த வசனத்தை சொல்லி சொல்றாங்க, எப்படி இந்த தேவ தூதன் வந்து அந்த இதெல்லாம் செய்தானோ, என்ன தேவ தூதர்கள் சந்தேகத்தில் அவர்கள் கதவை திறந்த போது பிரமிக்கிறாங்க. சரி, இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, 2 காரியம் நடக்குது, ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம். ஷார்ட் டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேதுரு விடுதலையாட்டாங்க, ஆச்சாச்சு. இந்த ஏரோது இருக்கிற வரை பேதுருவை தேடிட்டு இருக்கான். ஏரோது சுத்தி போயிட்டா பிரச்சனை முடிச்சு. அதனால லாங் டேர்ம் என்ன செய்யறார் ஆண்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 23 வசனம் அப்போ சொல்ற 12:23, அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து இறந்தான், தேவ வாசனம் வளர்ந்து போகிறாங்க. வேதவாசனம், இந்த வேதவாசனம் பழுகி பெருகி எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு ஆண்டவர் வாசனம் இருக்கிறது. இதுதான் ஒரு பாதை. இதுல யார் போக வேண்டியதுன்னு சொல்லுங்க? பேதுரு. கஷ்டப்பட்டு போயிருப்பாரா, சந்தோஷம் போயிருப்பாரா? கஷ்டப்பட்டு தான் போயிருப்பாரு. சரி, ஒரு சில வாசல்களை நம்ம பைபிள்ல இருந்து பார்க்க போயிடும். முதல்ல ஒரு வாசலை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 8-9. ஆகிலும் பெந்தேகோஸ்து பண்டிகை வரை எபேசு பட்டணத்தில் இருப்பேன், ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கு. பெரிதும் அனுகூலமான கதவு திறந்தப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாரும் கூப்பிடுறாங்க, பவுல் வாங்க பவுல், நீங்க பிரசங்கம் பண்றீங்க,
புறஜாதியை நாங்கள் ரசிக்கப்படுறாங்க, நீங்கள் எங்கள் இடத்துக்கு வரணும், எங்களுக்காக ஜெபம் பண்ணணும், நாங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு எபேசு பட்டணத்தில் இருப்பேன். அந்த எபேசு பட்டணத்தில் தியானால் கோயில் இருக்குது. தியானாலுடைய சில வானத்திலிருந்து கீழே விழுந்துச்சுன்னு சொல்லி எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு. ஆனாலும் இதை முடிக்கும் போது பவுல் சொல்கிறாரு, எனக்கு அங்கே பெரிதும் அனுகூலமான கதவு திறந்தது. எனக்கு விரோதமாக செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். விரோதமாக செய்து இருக்கிறாங்க என்றாரு. பத்தாவது, தீமோத்தேயு உங்களிடத்தில் வரவனால் அவன் உங்களிடத்திலே பயம் இல்லாமல் இருப்பாங்க. சரி, முதல் ஒரு கதவை நம்ம காட்சி. ரெண்டாவது கதவை நம்ம பார்க்க போகிறோம். வாசல் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 12. 2:12. மேலும் நான் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பிரசிக்கும்படி துறைவா பட்டணத்துக்கு வந்த பொழுது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டது. கர்த்தராலே கதவு திறக்க, இது எனக்கு மாற்று ஒண்ணுதான். எதிர்ப்பு இருக்கும் இல்லைன்னு சொல்லுங்க, அவர் உயிருக்கே ஆபத்தா இருக்கும். கல்லை ஒட்டி எரிஞ்சு பவுல் செத்து போட்டாரு அப்படின்னு சொல்லி தரதான நியாயமா எழுதிட்டு போவாங்க. இது ஒரு பக்கம் நடக்கும். ஆனா வாசல் திறக்கப்படும். இந்த வாசலை திறந்தது யார் அப்படின்னா கர்த்தரே எனக்கு திறந்தார். திறந்து 14, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணி. நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க சோதிச்சு பார்க்கணும். உங்களுக்கு கதவு திறந்திருக்கா? எஸ், திறக்கும். அது சந்தேகமே இல்லை. இன்னும் வாஞ்சி இருக்கும். நம்மளுடைய வார்த்தையை சொல்லணும், ஒரு வாஞ்சி உங்களுக்குள்ள இருக்கணும். சரி, அடுத்து ஒரு வாசலை உங்களுக்கு காட்டுறேன். அப்போஸ்தலர் 14:27. அப்போஸ்தலர் 14:27. இது என்ன வாசல் அப்படின்னா, புறஜாதியாருக்கு விசுவாசத்தின் கதவு திறந்துக்கிறது. புறஜாதியாருக்கு விசுவாசம், புறஜாதியாருக்கு விசுவாசத்தின் வாசல் திறக்கிறதுக்கு நிறைய பாடுகள் வழியா தாங்க போயிருக்காங்க. 14வது அதிகாரம் ஜெப ஆலயத்துல அந்த வார்த்தை யூதர்களும் கிரேக்கர்களும் திரளானவர்கள் விசுவாசிக்கத்தாக பேசுவாங்க. இன்னைக்கு விசுவாசம் ஒரு பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சோ, பிசாசு கிரியை செய்ய ஆரம்பிச்சு. விசுவாசியாதி யூதர்கள் சகோதரர்கள் விரோதமாக பகை உண்டாக்கினார்கள். பகை உண்டாக்கி என்ன செய்யறாங்கன்னா அவங்கள கஷ்டப்படுத்துறாங்க, அமளி உண்டாக்குறாங்க. இதனால பவுல் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் 8வது லிஸ்டிரால ஒரு பிறவி சப்பானியாக்கி ஒருத்தனை சுகத்தை கொடுக்குறாங்க. உடனே அந்த ஒரு மக்கள் எல்லாம் பவுல் பர்னபா, பவுலுக்கு ஒரு கடவுள் பேரை வச்சிருக்காங்க, பர்னபாக்கு ஒரு கடவுளை வச்சுட்டு மெர்க்குரின்னு சொல்லி அவனுக்கு பலி செல்றதுக்கு எருதெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. ஆனா இது நடந்துகிட்டே இருக்குது. சைக்கிள் கேப்ல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 19 பின்பு அந்திரேயாவிலும் இக்கோனியாவிலும் வந்து சில யூதர்கள் வந்து, ஜனங்கள் வந்து, சில யூதர்கள் வந்து, இந்த யூதர்களுக்கு இந்த சுவிசேஷம் போகணும். அவங்களுக்கு தான் வந்தார் இயேசு. நான் உங்களுக்காகத்தான் வந்தேங்கிறேன். ஆனா அவங்க வேண்டாங்கிறாங்க. அதனால அந்த ஆசீர்வாதம் யாருக்கு வரும்? புறஜாதியா இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா 27 வசனம் அப்போஸ்தலர் 14:20, அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையார் கூடி வர செய்து தேவன் தாங்கள் செய்திகளை தங்கள் புறஜாதியார்கள் விசுவாசத்தின் கதவை திறந்தது அறிவித்து. புறஜாதி இதுதான் ஆண்டவர் கொண்டு வர பாதை. அப்படியே டர்ன் ஆகும். அதை யாரும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் ஆண்டவர் பாதையை எப்படி திறக்கிறார்? ஒரு தரிசனத்தை கொடுத்து திறக்கிறார். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவென்றால், மக்கோத்தனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று. மக்கோத்தனியா தேசத்தான் எப்படிங்க தெரியும்? நான் சொல்லிட்டேன். இப்ப சர்தார்ஜி ஒருத்தர் வந்து நிக்கிறாரு, ஐயா நீங்க பஞ்சாபுக்கு வரணுங்கிறாரு. அப்ப அந்த சர்தார்ஜி என்னைய மாதிரியா தாடி இருக்கும், மீஸ் இருக்கும், அந்த டர்பன் இருக்கும், அந்த ஒரு வால் மாதிரி ஒன்றை போட்டிருப்பான். அவன் வந்து அப்படி கும்பிட்டுக்கிட்டே தரிசனத்தில் கேட்கறான், ஐயா பவுல் நீங்க எங்க பஞ்சாபுக்கு வந்து சுவிசேஷம் சொல்லணும். அப்ப இந்த தரிசனத்தை பார்த்த உடனே 10 அப்போஸ்தலர் 16:10 அந்த தரிசனத்தை அவன் கண்டபொழுது அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நிச்சயத்துக்கு மக்கள் எனக்கு வரும். போனப்ப இவங்க எங்க வந்து சேர்ந்துட்டாங்கன்னா 17 பிலிப்பு பட்டணத்தில் வந்து சேர்ந்தாங்க.
பிலிப்புக்கு வந்து சேர்ந்துச்சு. வந்த உடனே ஆண்டவர் வாசலை திறக்கிறார். 3 வாசல்களை திறக்கிறார். முதல் வாசல் பாருங்க, 13 வசனம். ஓய்வு நாளே நாங்கள் பட்டணத்திற்கு வெளியே வழக்கமாக ஜெயம் பண்ற இடத்துக்கு உட்கார். வழக்கம் அவங்களுக்கு ரொட்டீன். அந்த ஆற்றுக்கிட்ட வர்றாங்க, அங்க வந்து இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது தியேத்ரா ஊராலும் ரத்தாம்பர் மிக்க தேவனை வாங்க லிதியால் என்கிற பொண்ணு கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் இருதயத்தை திறந்தார். லிதியா சுவிசேஷம் அறிவிக்கும் போது இப்போ நாங்கள் போகிறது கிடையாது, பிள்ளைகள்லாம் பார்த்துக்கிறாங்க. காலையில் நான் ஜெபம் பண்ணும்போது சொல்லுவேன், ஆண்டவரே அன்று லீதியாளுடைய இருதயத்தை திறந்தீங்க, இங்கே கேட்கிற சத்தத்துடைய ஒவ்வொரு இருத்தையும் நீங்கள் திறக்கணும்னு சொல்லி வாசனத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். இது முதல் வாசல் கதவு என்னன்னா இருதயம். இப்ப 25 வசனம் ஜெபம் பண்றாங்க, சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. இப்ப சிறைச்சாலைய கதவு திறக்கப்படுறது. 26 உடனே கதவுகள் எல்லாம் திறக்கின்றது. முதல்ல இருதயத்தை திறக்கிறாரு, 2வது சிறைச்சாலை கதவை திறக்கிறாரு, 3வது சிறைச்சாலையுடைய அதிகாரியுடைய இருதயத்தை திறக்கிறார். நான் சொல்றேன், ஆண்டவர் மாதிரியே நாங்க ரட்சிக்கப்பட என்ன செய்யணும், இப்பவே எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்காங்க. இவன் தான் அடின்னு அடிக்கிறான், காயத்தை கொண்டு பண்றான். அவனே காயத்தெல்லாம் கழுவி ட்ரெஸ்ஸிங் எல்லாம் போட்டு அவர் கையால் என்ன செய்றார், ஞானஸ்தானம் எடுத்துக்கிறார். இதுதான் ஒரு தரிசனம். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நம்ம பாதை ஆண்டவர் வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாதை ஸ்பெசிஃபிக்கான பாதை, இந்த பாதை வழியாக தான் நம்ம போகணும். ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுள்ள பிதாவே, திரு வாசனம் செல்லத்தக்கதாக ஒரு கதவு, அது அனுகூலமான கதவுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். சுவிசேஷத்தை யார் யார் அறிவிக்கிறார்களோ அவருக்கு பின்னாக நாங்கள் ஜெபித்து அது மூலமாக அந்த ஆசிரியத்தை அவர்கள் பங்க செய்ய உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன்.